Hi guys, welcome back to day 16 of Learning English series. ஸோ இன்னைக்கு நம்மளோட லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு விதமான பாடி சவுண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்க சவுண்ட்ஸு அண்டு நம்ம வந்து சாப்பிடும்போது எப்படிலாம் சாப்பிட்றோம் அதை பற்றின தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வேர்ட், நம்ம கொட்டாவி விடுறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா யான்னு பேர். யான்னா கொட்டாவி விடுறதுன்னு அர்த்தம். செகண்ட் வேர்ட் ஸ்னீஸ். ஸ்னீஸ்னா தும்மல். நம்ம தும்முறதுக்கு இங்கிலீஷில் ஸ்னீஸ்னு பேர். நெக்ஸ்ட் வேர்டு ஸ்னிஃப். ஸ்னிஃப்னா நாம் இப்போ ஏதாவது ஒரு பூ கொடுத்தா ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சுன்னா அதை மோந்து பார்க்குறோமா, அதுக்கு பேர் தான் ஸ்னிஃப். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்னார். ஸ்னார்னா கொரட்டை விடுறது. இனிமேல் யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்து கொரட்டை விட்டாங்கன்னா டோன்ட் ஸ்னாரிங் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேர்ட் விசில். விசில்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு விரல் வச்சு வாயிலிருந்து ஒரு விதமான சவுண்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் விசில். நெக்ஸ்ட் வேர்ட் ஹிக்கப். ஹிக்கப்னா விக்கல் எடுக்கிறது. ஸோ விக்கலுக்கு இங்கிலீஷில் ஹிக்கப்னு பேர். நெக்ஸ்ட் வேர்ட் காஃப். காஃப்னா இருமல். இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கோல்டு காஃப் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க, அதுதான் காஃப்னா இருமல். நெக்ஸ்ட்டு வந்து லாஃப். லாஃப்னா உங்களுக்கே தெரியும், சிரிக்கிறது. நம்ம சிரிக்கிறதுக்கு லாஃபிங்னு பேர். நெக்ஸ்ட் வேர்டு மோன். மோன்னா புலம்புறது. எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து மோன்னு பேர். ஸோ நாளையிலேருந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்டு விஸ்பர். விஸ்பர்னா ஒருத்தங்க காதில் போய் ஏதாவது சொல்லுவோம்ல ரகசியமாக, அதை தான் விஸ்பர்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் வந்து ஒய் ஆர் யூ விஸ்பரிங் அப்படின்னு கேட்பாங்க. என்ன அங்கே அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுக்கு பேர் தான் விஸ்பர். நெக்ஸ்ட் வேர்டு, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு, டங் கிளிக். டங் கிளிக்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட நாக்கை அப்படி மேலே வச்சுட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு விடுவீங்கள, அதுக்கு பேர் தான் டங் கிளிக். நெக்ஸ்ட் வேர்டு பர்ப். பர்ப்னா இப்போ ஒருத்தங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுவாங்கள்ல, அந்த ஏப்பத்துக்கு பேர் தான் பர்ப்பு. நெக்ஸ்ட் வேர்ட் கல்ப். கல்ப்னா அப்படியே விழுங்குறது. ஒரே கல்ப்பில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கல்ப்பு. நெக்ஸ்ட் வேர்ட் ஷவுட். ஷவுட்னா சத்தம் போடுறது. ஒய் ஆர் யூ ஷவுட்டிங், எதுக்கு கத்துற அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுதான் அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வீஸ். வீஸ்னா மூச்சு திணறல் ஏற்படுறது. அவங்களுக்கு வீசிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் வந்து மூச்சு திணறல். நெக்ஸ்ட் வேர்டு பைட். பைட்னா கடிக்கிறது. இப்போ ஒரு பர்கரோ பீஸாவோ அதை அப்படி கடித்து சாப்பிட்றீங்களா, அதுக்கு பேர் ஒரு பைட்டு. நெக்ஸ்ட் வேர்டு சியூ. சியூனா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு பேர் தான் சியூ. நல்லா சியூ பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வேர்டு ஸ்வாலோ. ஸ்வாலோனாலும் முழுங்கிறது. இப்போ டேப்லெட்டெல்லாம் நம்ம விழுங்குறோமா, அதுக்கு பேர் ஸ்வாலோ. நெக்ஸ்ட் வேர்டு சிப்பு. சிப்புனா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டரோ ஜூஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு பேர் சிப்பு. இப்போ நீங்கள் யாராவது கிட்டே கொடுக்கும்போது உங்களோட ஜூஸை இதை ஒரு சிப் பண்ணிவிட்டு கொடு அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குடிச்சிட்டு கொடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு ஸ்லர்ப். ஸ்லர்ப்னா இப்போ உங்கள் முன்னாடி ஒரு நூடுல்ஸ் நல்லா ஜூஸியாக வச்சுருந்தாங்கன்னா உறிஞ்சி உறிஞ்சி நல்லா சவுண்டாக சாப்பிடுவீங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஸ்லர்ப்பு. நெக்ஸ்ட் வேர்டு ஸ்காஃப். ஸ்காஃப்னா ஒரு சாப்பாடை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம்ல, அதுதான் ஸ்காஃப். நெக்ஸ்ட் வேர்ட் கார்ஜ். கார்ஜ்னா இப்போ ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து நல்லா நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாகி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றோம்ல, அதுக்கு பேர் தான் கார்ஜ். நெக்ஸ்ட் வேர்டு நிப்பிள். நிப்பிள்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு சாப்பிட்றோம்ல, அதுக்கு பேர் இங்கிலீஷில் நிப்பிள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். Today I'm going to talk about educate yourself. You scroll for hours, binge a show, laugh at memes, and then wonder why your mind feels dull, your focus gone, your energy low. We live in a world addicted to cheap entertainment.
But the cost is high: your clarity, your intellect, your time. Every reel, every TikTok drama, every empty click is melting your ability to think deeply. And no, this isn't about guilt, it's about your potential. Your brain was never designed for passive consumption. It was built to explore, to question, to learn. So start now. Use tools like ChatGPT. Yes, ask questions, follow your curiosity. But don't stop at the quick answer. Let that be the beginning. Dig deeper. Read long text, dive into a book, research a topic until it actually clicks, and then write. Write messy notes, short reflections, full essays, anything to get your brain to think. Because writing is how your thoughts become real. Learn a new language, learn something technical, learn something creative. Not for performance, for growth. Because growth feels so much better than numbness. And give your brain silence too. No music, no screens, just space to reflect. If you don't make time to think during the day, your mind will chase you at night, and that's one reason you can't sleep. You don't need to become perfect, but you do need to stop letting your mind rot in the name of relaxing. Educate yourself, challenge yourself, make your brain your strongest place. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். லேர்னிங்கும் ஸ்பீக்கிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணுற வீடியோவை யூடியூப்பில் போய் லிசன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. See you in the next video.